ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோலன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து NFTs பற்றி. ஸோ நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, ராகுல் இந்த NFTs பற்றி எனக்கு கிளியராக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, அது எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, என்னோட பர்பஸ் என்ன, பார்க்கறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த ஒரு டைமில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து நான் கிரிப்டோ கிடையாது, எனக்கு கிரிப்டோக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்கள் டாக்டராக இருங்க, லாயராக இருங்க, நீங்கள் வந்து 3D ஆர்டிஸ்ட்டாக இருங்க, கேம் டெவலப்பராக இருங்க, அண்ட் வெப் டெவலப்பராக இருங்க, அண்ட் சிவில் இன்ஜினியராக இருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருங்க, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருங்க, உங்களுக்கு வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து NFTs வில் பி சம்திங் தட் யூ வில் பி ஒர்க்கிங் ஆன், இல்லை வந்து யூ வில் பி பார்ட் ஆஃப் சம்திங் விச் டீல்ஸ் வித் NFTs. ஸோ NFTs பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் யர் கரியரில், இல்லை வந்து உங்களோட சைட் பாசிவ் இன்கமில் ஏதோ ஒரு இடத்துல வந்து NFTs வில் கிவ் யூ ஹேண்ட். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு புரியும், அண்ட் யூ கேன் ஈவன் மேக் மனி வித் தட். ஸோ அதை பற்றி வந்து ஐ வில் டாக் இன் another பார்ட். இது வந்து பார்ட் பை பார்ட் சீரிஸ் இருக்க போது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வி ஜஸ்ட் கோனா கோ த்ரூ ஆல் த பேசிக்ஸ். NFTs பற்றி எல்லாத்தையும் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கண்டினியூஸாக வர இதில் வந்து பார்ட்ஸில் வந்து வில் சி ஹவு டு கிரியேட் NFTs. நம்மளே சொந்தமாக ஒரு NFT எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் அதில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஹவு டு செல் இட், அது எப்படி சேல் பண்ணுறது, அண்ட் ரெக்கரிங் வந்து அதில் எப்படி இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து வில் கோனா see it. அண்ட் ஃபைனலாக வந்து we will do another part series வேர் வந்து இது எப்படிலாம் வந்து நம்ம மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கேம் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து 3D ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், ஸ்டாக் இமேஜஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ யூ கேன் நேம் இட், தெர் இஸ் லைக் ஹோல் பஞ்ச் ஆஃப் திங்ஸ் தட் வி கேன் டூ. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடியோஸ் நம்ம பண்ணலாம், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்பெசிஃபிக்காக கூட பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NFTஸ்னால் என்ன, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த ஃபஞ்சிபிள் அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும், நடுவில் இருக்க வேர்டு மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஞ்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் வந்து ஒரு $20 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒருத்தங்களுக்கு வந்து கடனாக கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு என்ன திரும்ப வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து $10 கொடுப்பாங்க, இல்லை வந்து $5, இல்லை வந்து ஒரு டாலரோ 20 நோட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எனக்கு $20 வந்துடும். ப்ரிட்டி மச் ஐ எம் ஹாப்பி. நான் வந்து அவங்களுக்கு $20 கொடுத்தேன், அண்ட் அவங்க எனக்கு $20 கொடுத்தாங்க, டிரான்சாக்ஷன் ஓவர். ஸோ சிம்பிள் ரைட். ஸோ இது பேர் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் பேர் ஃபஞ்சிபிள். இந்த சென்ஸ் நான் வந்து அவங்களுக்கு இதே நோட்டை தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நான் அவங்களுக்கு எதிர்பார்த்தது வந்து இந்த $20 எனக்கு திரும்ப கொடுத்தா போதும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். அவங்க அதை கொடுத்துட்டாங்க, விச் இஸ் ஃபஞ்சிபிள். ஸோ பிட்காயினில் மற்ற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தட் இஸ் அ திங். ஸோ நீங்கள் வந்து யாருக்கா ஒருத்தங்களுக்கு ஒரு எத்தேரியம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பிட்காயின் கொடுக்குறீங்கன்னா அவங்க திரும்ப ஒன்று கொடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் ஃபஞ்சிபிள். பட் NFTஸில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து, நீங்கள் ஒரு NFT இருக்குது அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி யூனிக். அந்த பர்டிகுலர் NFT வந்து இட் இஸ் யூனிக். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதே மாதிரி இருக்கலாம் பார்க்குறதுக்கு, பட் அதுவும் எதுவும் ஈக்குவல் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஹேவ் அ செப்பரேட் சிக்னேச்சர். ஸோ அதனால் வந்து தே பிகம் டிஃப்ரெண்ட். ஸோ அதாவது இந்த $20 ஒருத்தவங்க நான் கொடுக்குறவங்க வந்து எனக்கு நீங்கள் இந்த $20 பதிலாக வேறு $20 எதுவும் எனக்கு கொடுக்க தேவையில்லை. இதில் சீரியல் நம்பர் ஒன்று இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ அதே சீரியல் நம்பர் போட்ட இதே $20 கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, முன்னாடி சொன்னதுக்கு இப்போ சொன்னதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, செகண்ட் சொல்கிறது வந்து ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் அ ஃபஞ்சிபிள் கரன்சி, சாரி நான் ஃபஞ்சிபிள் கரன்சி. ஸோ இதே கரன்சி இதே சீரியல் நம்பர் போட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, இதுதான் வந்து நான் ஃபஞ்சிபிள் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வச்சு இப்போ என்ன இதை பற்றி இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ NFCs பார்த்திங்க அப்படின்னா வந்து வி ஆர் கிரியேட்டிங், இப்போ வந்து எல்லாமே பண்ணுறது வந்து தே ஆர் கிரியேட்டிங் பேஸ்ட் ஆன் எத்தேரியம் பிளாக் செயின். ஸோ இந்த எத்தேரியம் பிளாக் செயினில் வந்து பார்த்திங்கன்னா தே கிரியேட்டிங் டோக்கன்ஸ். ஸோ அந்த டோக்கன்ஸ் தான் வந்து தே அசோசியேட்டிங் வித் NFTs அண்ட் தே செல்லிங் இட். சரி, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ERC20 அண்ட் ERC721 பற்றி நம்ம ஒரு குயிக்காக ஒன்று பார்ப்போம். ஸோ இது என்ன ERC20, ERC721 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் செயினில் வந்து தெர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹவ் யூ கேன் கிரியேட் அ டோக்கன். ஸோ ஒரு டோக்கன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் another ஸ்மாலர் காம்பனண்ட். இந்த கரன்சிஸ்குள்ளார வந்து டாலர்ஸ் அண்ட் சென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளார வந்து இத்தேரியம் டோக்கன்ஸ் வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இது டிஃபைன் பண்ணும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் பண்ணும். இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து நிறைய டோக்கன்ஸ் நீங்கள் வாங்குறது விற்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ERC20 பேஸ்டு. ஸோ இப்போ இந்த ERC721 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து இந்த NFTஸ்க்கு வந்து ஒரு புள்ளியார் சொல்லி அப்படின்னு சொல்லலாம். என்னாச்சு அப்படின்னா வந்து 2017 வந்து, ஸோ யூ கேன் ரீட் த்ரூ தி ஆர்டிகல்ஸ், இதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தே கிரியேட்டட் சம்திங் கால் ஹலோ கிட்டீஸ். அந்த எத்தேரியம் 721 அந்த ஹலோ கிட்டீஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் ஆஃப் எத்தேரியம் பிளாக் செயின். ஸோ அவங்க கிரியேட் பண்ணி அதிலிருந்து ஒரு டோக்கன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு டோக்கனையும் வந்து ஒவ்வொரு கிட்டிக்கு வந்து அவங்க அசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இதுக்கும்
ரெகுலர் எத்தேரியமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ரெகுலர் எத்தேரியமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் பிளாக்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எத்தேரியம் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து பிரேக் பண்ணலாம். இதேமாதிரி பிட்காயினையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்னதாக வந்து பிட்ஸாக நீங்கள் பிரேக் பண்ணலாம். எப்படி டாலர்ஸ் சென்ஸ் இருக்குதோ அதேமாதிரி எத்தேரியம் ஈத்தர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன பிட்ஸாக பிரேக் பண்ணலாம். வெரஸ் வித் கிரிப்டோ கிட்டீஸ் கிரியேட் பண்ண எத்தேரியம் 721 பார்த்தீங்கன்னா ERC 721 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மாலர் பிளாக்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி லைக் ஒன்று நீ இந்த ஃபுல் டாலராக நீ வச்சுக்கோ, இல்லைனா வந்து நீ வச்சுக்காத. இது ரெண்டு சாய்ஸ் தான் இதில். ஸோ அதில் ஒவ்வொரு டோக்கனும் வந்து ஃபுல் டோக்கனாக தான் இருக்கும். நீங்கள் பாதியாக வந்து பிரிக்க முடியாது. அந்த டெசிமல் வேல்யூக்கு கீழே வந்து கொண்டு போக முடியாது. இட்ஸ் ஆல் கம்ப்ளீட் ஹோல் நம்பர்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இந்த ஹலோ கிட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இட் பிகம் எ வெரி பிக் ஹிட். இந்த சென்ஸ் அந்த ஒரு டைமில் வந்து 2017-18 வந்து இட் பிரேக் த என்டையர் எத்தேரியமோட நெட்ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ கன்ஜெஷனில் வந்து எல்லாமே ஜாம் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து தே வாண்டட் டு பை த கிட்டீஸ் அப்படின்ற மாதிரி வந்து இட் பிகம் எ வெரி பிக் ஃபர்ஸ்ட் இன் தட் டைம். ஸோ அப்போ வந்து நிறைய கிட்டீஸ் வந்து நிறைய பேர் வாங்கினாங்க. ஸோ இதை வாங்கிட்டு திரும்ப விற்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃபை அப்படின்றது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி பாப்புலர். அண்ட் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய வந்து NFTs வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. NFTs கேன் பி அண்ட் இமேஜாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு 3D மாடலாக இருக்கலாம், அண்ட் ஈவன் நீங்கள் கையில் வரைஞ்ச ஒரு ட்ராயிங்காக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஆஸ் லாங் as இட்ஸ் டிஜிட்டல் ஃபார்ம், அது டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது அண்ட் அதோட ஒரிஜினல் க்ரியேட்டர் நீங்கள் அப்படின்னா வந்து யூ கேன் கோ அண்ட் செல் இட் அஸ் an NFT. அண்ட் பட் இந்த ராவல் இப்போ இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து NFTs தான். ஸோ இது எல்லாமே வந்து இது என்ன ஒரு பொட்டேட்டோ அது. ஸோ இது வந்து எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக விற்றுருக்கு? இந்த பொட்டேட்டோ வந்து $1 million கொடுத்து வாங்கியிருக்காங்க, €1 million கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது? இதை போய் எதுக்கு வாங்குறாங்க? சில்லியா? இது நான் வந்து ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எங்கள் வீட்டில் இருக்கிற பொட்டேட்டோ வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இது எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த பாயிண்ட் இஸ் இட் இஸ் யூனிக் இன் த சென்ஸ் இட் இஸ் நாட் அபவுட் த பொட்டேட்டோ. தட்ஸ் அ திங். இது வந்து அந்த பொட்டேட்டோவை பற்றியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து இட் இஸ் எ யூனிக் ஒரு ஐட்டம். இது அதே ஃபோட்டோ வந்து நீங்கள் 1000 ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இந்த ஃபோட்டோ ஆகாது. ஸோ அதுதான். அதை மோனோலிசா பெயிண்டிங் வந்து ஒன்று தான் இருக்குது ஒரிஜினல். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அதை விட பெருசாக ஒரு ப்ளோன போஸ்டர் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, வீடு பெருசாக செய்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அதை விட இது பெருசாக இருக்க ரவுல், அப்போ இதோட வேல்யூ அதிகமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரிஜினலுக்கு தான் வந்து வேல்யூ அதிகம். ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ இதுக்கான வேல்யூ வந்து $1 million கொடுத்து ஒருத்தர் வாங்கினதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது அடுத்த ரீசேல் அப்படிலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட யூனிக் சிக்னேச்சர் வந்து இட் ஸ்டில் ஹோல்ஸ் தட் வேல்யூ. அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் வந்து யோசிக்கிறப்போ ரொம்ப சில்லியாக இருக்கும். என்னடா அது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஹை ரெசல்யூஷன் கூட கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஜிஃபாக இருக்குது, சிம்பிளான ஒரு வீடியோவாக இருக்குது, இதை போய் எதுக்குடா அவங்க வந்து $1 million கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றது வந்து தட் இஸ் தி மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஓகே, ஸோ இது நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து சில விஷயம் வந்து இட் லுக்ஸ் வெரி வியர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ட் பீஸ் வந்து இட்ஸ் சோல்டு ஃபார் லைக் அரௌண்ட் க்ளோஸ் டு $1 million சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபோட்டோ இது வந்து $1 million இது விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ இது வந்து $1 million. அதுக்கப்புறம் கிரிப்டோ பங்க் அப்படின்றது வந்து $1.5 million வந்து இது விற்றுருக்காங்க. இது பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு பிக்சலேட்டடான ஒரு சின்ன ஒரு ட்ராயிங். இது சின்ன பிள்ளைங்க வரைஞ்ச மாதிரி, பட் இட்ஸ் சோல்ட் ஃபார் $1.5 million. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன கேமோட ஆசெட்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்விட்டர் CEO வந்து ஜாக் டார்சி வந்து அவரோட ஃபஸ்ட்டு ட்வீட்டை வந்து விற்றுருக்காரு. எவ்வளோனா $2.9 million வந்து அவரோட ஃபஸ்ட்டு ட்வீட்டை விற்றுருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு ட்வீட்னா அந்த ட்வீட்டோட எக்ஸாக்ட் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போட்டு அதை வந்து $2.9 million வந்து விற்றுருக்காரு. அண்ட் ஸோ இதே மாதிரி யூ கேன் கீப் கோயிங் ஆன். ஸோ இதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்ட் பீஸ் இப்போ ரீசெண்டாக சோல்டான ஒரு விஷயம் அது. அண்ட் இட் சோல்ட் ஃபார் $69 million இது. ஸோ இந்த ஒரு ஆர்ட் பீஸ் இது வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் கொலாஜ், மற்ற நிறைய இமேஜஸ் மற்ற ட்ராயிங்ஸ் அது எல்லாத்தோட கொலாஜ் இது. பட் இது வந்து இட்ஸ் சோல்டு ஃபார் $69 million இது. ஸோ இது வந்து நான் எப்படி நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கிரியேட்டிங் அ நியூ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ட்டுலாம். சரி, இவ்வளோ காசு கொடுத்து இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜை வந்து அவங்க ப்ளோ பண்ணி ஏதோ வால்பேப்பராக விற்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ த மெயின் பாயிண்ட் இஸ் இந்த $16 million இது வந்து ஒரு யூனிக் ஆசெட் இது. இப்போ இதை வச்சு கொலாட்ரல் வச்சு யூ கேன் கெட் அ லோன்.
ஸோ அந்த லோனை வச்சு யூ கேன் ப்ரொப்பல் அ பிஸ்னஸ். அண்ட் இதை வந்து நீங்கள் மற்றவங்க லோன் வாங்குறதுக்கு கொலாட்ரலாக கொடுக்கலாம். அவங்க வாங்கின லோன்லேருந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்எஃப்டியோட பேக்கெண்டில் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு யூனிக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அது வந்து இட்ஸ் லைக் ஒரு ஸ்பீஷீஸ். அது அந்த ஸ்பீஷீஸ் வந்து இப்போ என்டேஜர்டு. இப்போ அதுக்கப்புறம் அந்த ஸ்பீஷீஸ் கிடையாது, அழிஞ்சிடுச்சு, சுத்தமாக அழிஞ்சிடுச்சு. அதோட ஃபோட்டோ வந்து ஒன்றே தான் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா எல்லோரும் காப்பி எடுத்துப்பாங்க. ஸோ பட் நான் தான் ஒரிஜினல் கிரியேட்டர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா அதை நான் என்எஃப்டி மூலியமாக வந்து ஒரு ஆக்ஷனில் சேல் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவோட வேல்யூ வந்து இட்ஸ் மோர் கம்பேர்ட் டு நான் ஒரு ஸ்டாக் இமேஜஸாக நான் விற்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப வந்து இட் இஸ் குவைட் மோர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து என்எஃப்டிஸ் எங்கே வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் பிளேசஸில் வந்து நீங்கள் ஆஸ் அ கிரியேட்டராக வந்து நீங்கள் என்எஃப்டிஸ் வந்து போய் சேல் பண்ணலாம். அண்ட் சம் ஆஃப் தி ஃபேமஸ் மார்க்கெட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன்சி, ரேரபிள், அதுக்கப்புறம் சூப்பர் ரேர், ஃபவுண்டேஷன்ஸ், அட்டாமிக் மார்க்கெட், இதெல்லாம் வந்து வில் கோ த்ரூ இன் செப்பரேட் வீடியோ. இந்த மார்க்கெட் பிளேஸ் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸில் இது எங்கே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஏன்னா என்எஃப்டிஸ் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து க்ரியேட் பண்ணுற சில கேம்ஸ் வந்து என்எஃப்டிஸ் நான் வைக்கணும். அதில் நீங்கள் வந்து ஒரு ரேரான ஒரே ஒரு ஐட்டம் இருக்கும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் இது நான் ஆக்சுவலி சொல்கிறேன். இது வந்து ஐம் கோனா இம்ப்ளிமெண்ட் இன் ஒன் ஆஃப் மை கேம்ஸ். இந்த பேட்டில் ஃபீல்ட் கேம்ஸில் எதுலேயே ஒன்றில் வந்து நான் வைக்க போகிறேன் அதை. ஸோ அது என்னென்னா வந்து நீங்கள் அந்த கேமுக்குள்ளார வந்து அந்த மேப்ஸ்குள்ளார வந்து யூ கேன் ஃபைண்ட் சம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெப்பன்ஸோ ஒரு ஷீல்டோ ஒரு பவர்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும். அது வந்து இட் வில் பி வித் த யூசர் as long as he plays the game. ஸோ அது எவ்ரி 3 days 4 days ஒன்ஸ் வந்து அவர் சும்மா கேம்குள்ளார வந்துட்டு போயிட்டா போதும், he will hold it. இல்லைனா வந்து திரும்ப அது மேப்புக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விழுந்துடும். அதோட வேல்யூ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏன்னா அது ஒரே ஒன்று தான் இருக்குது, அது கொஞ்சம் யூனிக்கான ஒரு பவர்ஸ் இருக்கும். இப்போ என்னென்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சம்வேர் பிட்வீன் ஒரு லெட்ஸ் சே ஐ ஸ்டார்ட் வித் $10 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை எடுக்கிறீங்க, அந்த கேம் வந்து பிகமிங் வெரி பாப்புலர், நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஒரு கன்னோட பவர் வந்து இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் எவ்ரி அதர் கன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட அந்த கன்னை வந்து நான் ஈபேல போட்டு விற்பேன், என்எஃப்டியை மாற்றிட்டு ஈபேல போட்டு விற்பேன். ஸோ அதை வந்து இந்த விளையாடுற மற்ற கேமர்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அதை ஆப்ஷனில் வந்து வின் பண்ணி அவங்க யூஸ் பண்ணவங்க கேமில் எஃபிஷியண்ட்டாக விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஒருவேளை அவங்க கேமில் செத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னொருத்தங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ வி கிரியேட்டிங் அ ரேரிட்டி இன் அ வெரி வெரி ஒரு டிஜிட்டல் ஆசெட்டுக்கான ஒரு ரேரிட்டின்ற அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம். அது என்ன ட்ரெடிஷ்னலாக அது கிடையாது. நீங்கள் ஒரு ட்ராயிங் வந்து இப்போ இந்த லெட்ஸே இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலான ஒரு இது வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் மேட்டர். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் அது. ஸோ இது வந்து இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் திஸ் பிளேஸ். இந்த உலகத்திலே வந்து இந்த ரூபா நோட்டு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இட் இஸ் ரேரிட்டி. இப்போ இது வந்து இந்த இடத்துல இது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா திரும்ப இன்னொரு இடத்துல இது கிரியேட் ஆகாது. வேறு டிஜிட்டல் ஆசெட்ஸ் வந்து எந்த இடத்துல வேணாலும் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரேரிட்டி வந்து டிஜிட்டல் ஆசெட்ஸ்க்கு கொண்டு வரது தான் வந்து என்எஃப்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து என்எஃப்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இத்தேரியம் பேஸ்டு கேம்ஸ். இது ஹலோ கிட்டீஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ராகுல் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க என்எஃப்டி இவ்வளோ பெருசாக பேசுகிறேன், நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ் ஐ ஹவ் டன் இட். ஸோ ஓப்பன்சியில் வந்து நான் பண்ண ஒரு தம்ப்நெயில் வந்து இந்த தம்ப்நெயில் வந்து நானே தான் பண்ணேன். ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து நானே ஃபோட்டோ எடுத்து சும்மா சின்னதாக ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பண்ணேன். ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து நான் ஓப்பன்சியில் வந்து சேலுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது சேல் ஆகணும்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் இது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓன்டு பை மீ ஆஃப்கோர்ஸ். அண்ட் இது வந்து 2 daysக்கு முன்னால் வந்து இது சேல் வந்து 2 daysல எண்ட் ஆகுது. அது நான் இது எவ்வளோக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து அரௌண்ட் $2,000 நான் சேல் போட்டிருக்கேன். விச் இஸ் லைக் ₹1,00,000 போட்டிருக்கேன். இது யாரும் $1,00,000 வாங்கலாம் போகிறதில்ல. பட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு யூனிக்காக ஒரு ஆர்ட் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் யூனிக்காக இருக்குது, அது வந்து யார்கிட்டையும் இல்லை, நீங்கள் தான் ஒரிஜினல் ஓனர் அப்படின்னா இதேமாரி நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் அன் என்ட்ரி இன் என்எஃப்டி மார்க்கெட் பிளேசஸ். ஸோ இதை வந்து யாராவது பார்த்துட்டு வாங்கினாங்க அப்படின்னா தென் இட்ஸ் ஒர்த் வைல். அண்ட் என்எஃப்டிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை பேஸ் பண்ணி ஓகே நான் சொன்ன மாதிரி வந்து லோன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குன்னே சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. வேறு நீங்கள் வந்து உங்களோட என்எஃப்டிஸ் வந்து ஒரு வேல்யூ வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து கொலாட்ரலாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்க உங்கள் என்எஃப்டிஸ் வந்து கொலாட்ரலாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதான் லெண்ட் அண்ட் பாரோன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கொலாட்ரலாக கொடுத்து அவங்க உங்கள் என்எஃப்டிஸ் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லோன் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஒன்று வரும், ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் ஒரு இன்கம் வரும். இல்லைனா உங்களோட என்எஃப்டிஸ்க்கு ஆல்ரெடி வந்து ஆப்ஷனில் சேல் ஆகிருக்கு, நீங்கள் திரும்ப வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்களே வந்து பாரோ பண்ணலாம். கிரிப்டோவா இல்லை வந்து மணியாக வந்து ஃபியட் மணியாக வந்து நீங்கள் பாரோ பண்ணலாம். அண்ட் NFT மார்க்கெட் பிளேசஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து வில்
talk about it in another video. எனக்கு இந்த வீடியோ சீரிஸ் எல்லாமே வந்து நான் குட்டி குட்டியாக வைக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் வில் டாக் அபவுட் another வீடியோ. ஸோ இதுக்கு இல்லாமல் வந்து நிறைய இப்போ டொமைன் நேம்ஸ்லாம் வந்துருச்சு, கிரிப்டோ பேஸ்ட் டொமைன் நேம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் NFTs அகெயின். வில் டாக் அபவுட் it again. ஸோ NFT யூசர்ஸ் வந்து ஸ்டாக் இமேஜஸ்லையும் வரப்போகுது, இந்தமாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸில் வந்து வரப்போகுது. தட்ஸ் ஆல் கம்மிங் இன் அப்கமிங் வீடியோஸ் கைஸ். ஆல்ரைட் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் NFTs வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் கான்செப்ட் நிறைய பேருக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு பேசிக் ஃபார்மில் வந்து வில் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன், பட் ஐ திங்க் திஸ் ஷுட் பி ஓகே. Alright, we'll catch up again in another video. Thanks guys. Cheers.